வணக்கம் என் நாரியர் நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நைட்டிலிருந்து இங்கே ஒரு கடுமையான புயல், சூறாவளி எல்லாம் வீசிக்கிட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி இங்கே சுமி இருக்கிற இடத்துல சூர்யா இருக்கக்கூடாது. ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டாக நானும் அவளை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு பஸ்ஸில் மதுரைக்கு ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆம்னி பஸ்ஸும், ப்ரைவேட் பஸ்ஸும், கவர்மெண்ட் பஸ்ஸும் எல்லாத்துக்கும் தேடி 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 அலைஞ்சிட்டேன். ஆனால் புயல் மழை காரணமாக பஸ்கள் இயங்கவில்லை, ஆம்னி பஸ்ஸெல்லாம் போகாது, வழியில் மரங்கள் விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. பஸ்ஸே இல்லை. நானும் சரி வேணாம், இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இனியும் சூர்யா அங்கே இருந்தால் இது நல்லதுக்கு கிடையாதுன்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு மேலே எனக்கும் அவளுக்கும் சரியான சண்டை. சண்டை போட்டு வேணாப்பா நீ கிளம்பு, ஏன்னா ஒரே இடத்துல ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்கக்கூடாது. நீயும் இருந்து சுமியும் இருக்கிறது இங்கே பக்கத்தில் பக்கத்தில் உங்களை வச்சுக்கிட்டு என்னால் இது பண்ண முடியலை. ஆண்களுக்கு தான் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கிருங்கிறது கிடையாது. ஒரு பெண்ணும் பெண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலே அதுவும் ஒரு சண்டை வரத்தான் செய்யும். அதனால் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொன்னேன். அவள் எவ்வளவோ என்கிட்ட கெஞ்சினா, பெரிய அக்கா விட்டுட்டு நான் போகமாட்டேன், அக்காவுக்கு நான் துணையாக இருக்கேன், அச்சுமையன் ஏமையன் சித்தின்னு சொல்லி என்னை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு புயல் மழை சூறாவளி அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் உங்களை விட்டுட்டு நான் அங்கே தனியாக போய் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளவோ என்கிட்ட கெஞ்சினா கெதர்னா காலில் விழுந்து அழுதா. நான் வேணவே வேணான்ட்டேன். நீ இப்படி இருப்ப, நீ ஒரு பாசத்தினுடைய பிணைப்புல சரி நம்ம அக்கா சுமி அக்கா, நம்ம பையன் அச்சு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. ஆனால் உலகம் அப்படி பேசாது. ஏதோ நான் உங்களை நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு அவசர கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் கலந்துரையாடலும் கொடியேற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஊர் உலகம் வீண் பழியை தூக்கி என் மேலே தான் போடும். அதனால் இதிலேருந்து நான் விலகணும், என்னையை நான் சுத்தமானவனாக காட்டிக்கணும்னா நீ இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் நேற்று நைட்டு எவ்வளவோ என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இரும்பாக்கிக்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லி கூட்டும் போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டேன். கடைசி நேரத்தில் பார்த்தா பஸ் இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காக அவன் எங்கேயும் போக முடியலை. இன்றைக்கி காலையிலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மழை தான், விடிய விடிய புயல். கரையை கடக்குன்னு பார்த்தா கடக்க மாட்டேங்குது புயல், அப்படியே மையம் கொண்டுக்கிட்டே கிடக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு சூறாவளி சூர்யா இருக்கா, இங்கே பக்கத்தில் இன்னொரு சுனாமி ஒன்று இருக்குது. இதை தாண்டி புயல் போக மாட்டேங்குது. இவங்க 2 பேரையும் பிடிச்சி போச்சு போல், அதனால் ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் காலையிலேருந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஊர் ஊராக தெரு தெருவாக அலைஞ்சேன். எங்கேயுமே டீ கடை இல்லை, ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கரண்டும் இல்லை. நான் தங்கியிருந்த இதில் அவங்களுக்கு துணையாக, அது ஏன் இங்கே இருந்திருக்க வேண்டியதுன்னு ஏன் அங்கே போனேன்னு கேட்கலாம் நீங்கள். அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம். நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு போல் தூக்கத்தில் இருந்து அலறி எந்திரிச்சிருவாங்க. இவ்வளோத்துக்கு நேற்று நைட்டு 10-10:30 மணி போல் சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாளைக்கு ஊருக்கு போகலாம்ப்பா, புயல்லாம் கொஞ்சம் அமைதியாகட்டும்னு சொல்லிட்டு நான் அவளை ரூமில் விட்டுட்டு நான் இங்கே தான் படுத்தேன். இவங்க 2 பேரும் கட்டில் படுத்திருந்தாங்க, நான் இங்கே இந்த ஓரத்தில் தலானியை போட்டு இங்கே கீழே தான் படுத்திருந்தேன். ஆனாலும் ஒரு 1:30 மணிக்கு ஃபோனு, ஒரே அழுகுரல். என்னன்னு கேட்டால் சூர்யா ஒரே கதறல், எனக்கு ஒத்தையில் படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, வாங்க என்னை கொஞ்சம் ஆறுதலாக பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மாத்திரம் 1 மணி 1:30 மணி போல் கிளம்பி நடந்தே போய் அவங்க ரூமில் போய் அவங்களுக்கு ஆறுதலாக கொஞ்சம் நேரம் இருந்தேன். அந்தளவுக்கு ஒரு வெகுளித்தனமான ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு சூர்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் ஏன் அவளுக்கு எவ்வளவு தான் அவள் பாதை மாறி போனாலும் அவளை திருத்தி வச்சு இன்னமும் அவளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்னா காரணம் அதுதான். பயந்த சுபாவம். வீடியோவுக்கு வேணால் மீடியாவுக்கு வேணால் அவள் வீரமாக பேசுவாளே தவிர இயற்கையிலே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு கிடையாது. அதுக்காகத்தான் நான் கூட இருந்தேன். வேறு வழி இல்லாமல் அவள் இன்றைக்கி என் கூட இருக்கிறா. இல்லாட்டினா அவளை இன்றைக்கே நான் முடிஞ்சால் என் கார்லேயே கூட கொண்டு போய் ட்ராப் பண்ணலாங்கிறது என்னோடய ஐடியா. மதுரை வரைக்கும் கூட கூட்டு போய் விட்டுட்டு வரலாமாங்கிறது கூட என்னோடய ஐடியா. அதுக்கு சுமி என்ன சொல்ல போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. சுமிக்கிட்ட நேற்றே நான் சொல்லிட்டேன், உன்னை பற்றி இனிமேல் எந்த வார்த்தைகளும் நான் பேச போகிறது கிடையாது, உன் வழியை பார்த்துட்டு நீ போகலாம், என் வழியை பார்த்துட்டு நான் போய்க்கிறேன், அதுவும் மதுரை வர்ற வரைக்கும் தான். இப்போ நான் ஒரே முடிவு என்ன எடுத்திருக்கேன்னா, சூர்யாவுக்கும் சுமிக்கும் 2 பேருக்குமே உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கும் எவ்வளோ தான் அவங்க சம்பாரித்தாலும் என் கையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இந்த அச்சுவை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டினது, அப்புறம் ஜாமீன் எடுத்தது, இப்போ ரூம் போட்டிருக்கிறது, எந்த ஒரு செலவுக்குமே நான் சுமிக்கிட்ட 10 காசு வாங்கலை. 200 ரூபாயோட சுமி வந்தது தான் இப்போ வரைக்கும் நான் தான் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் சூர்யாவுக்கும். இப்போ அவங்கள அன்றைக்கி வர சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அதை அவங்களுடைய காசில் அவங்களா செலவு பண்ணி அவங்க தங்கியிருந்தாங்க. இப்போ நேற்று ஒரு நாள்
அவங்க இங்கேருந்து கிளம்ப முடியலை, தங்க வேண்டிய சூழ்நிலை. நான் தான் என்னுடைய காசுலேருந்து நான் கொடுத்தேன். இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுனா, 2 பேருக்குமே மாதம் என்னுடைய வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை பிரித்து கொடுத்துட்றதான். இவங்களுக்கும் கொஞ்சம், அவங்களுக்கும் கொஞ்சம். 2 பேருக்கும் சரிசமமாக. ஏன்னா இந்த சண்டைக்கு காரணமே என்னைய பொறுத்த வரைக்கும் பணம் தான் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ நான் கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கிறது அதுதான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ ஏன் அவளை கூத்தியாளுக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவ கேட்குறதும். அதே மாதிரி அவகிட்ட போனால் உனக்கு அவள் அவ்வளோ தூரம் துரோகம் பண்ணுறவ வைக்கிறவ, அவளுக்காக நீ எதுக்கு இருக்கிற என்ன பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை. தேவையில்லையா? மதுரைக்கு போனோடனே நீங்க ஒதுங்கிருங்க. சரி, உள்ளே கொண்டு வந்து இதோட ஏன்னா 1000 வாட்டி கட்டின பொண்டாட்டியும் அவளும் நானும் ஒண்ணுன்ற மாதிரி காசு கணக்கு சொன்னதுக்கு உங்களை தூக்கி நான் அவளும் நீ ஒன்றுன்னு நான் சொல்லவே கிடையாது. பேசுறீங்க. நான் என்னமா சுமி வந்து என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுக்கும் அது பிள்ளைக்குண்டா என்ன அர்த்தத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அது பிள்ளைக்குன்னு சொல்லலை, அப்படிதான் நம்ம இருக்கு. பிள்ளைக்குன்னு தான் சொல்கிறேன் நான். நம்ம பிள்ளைக்குன்றவங்க கணக்கே சொல்ல மாட்டாங்களே. நான் கணக்கே சொல்லலையே. ஆமா, உனக்கு எவ்வளோ சுமிக்கும் அச்சுக்கும் நான் என்னோட எதிர்பார்ப்பு தேவைப்படுது, நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமி 200 ரூபாவோட வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வேணவே வேணாம். சரி, நான் என்ன சொல்கிறேன், 200 வந்துருச்சுன்னு சொன்னதுக்காக என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுறேன். யார் யாரு நீ மக்கள் வந்து நான் என் குடும்பத்துக்கு என்ன செஞ்சேன்னு அவங்க கேட்பாங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேணாமா? பண்ணுன்றதான் என்னுடையது. நான் பண்ணலையா? ஆமா, பூரா என் உறவுகள் கொடுக்குற பணத்தை நீங்க எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். டேய் கேட்டுக்கங்கடா, நான் இது வரைக்கும் இவங்களுக்கு செலவே பண்ணலையா. இவங்களுக்காக என்னுடைய உழைப்பை நான் வந்து கொட்டலை. காருக்கு பெட்ரோல் வந்து எப்பயுமே வந்து என்ன வந்தவங்க போனவங்க இல்லைன்னா உறவுகள் இல்லை சொந்தங்கள் அவங்க தான் பண்ணாங்களா? என் காசில் நான் செலவு பண்ணவே இல்லையா? இப்படி நன்றி இல்லாதத்தனமாக பேசுகிறதாண்டா எனக்கு பிடிக்கல. எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு என்ன வாங்கிட்டு? யாருக்காக கொடுத்தாங்க? உனக்காக கொடுத்தாங்க? யாரு? நமக்காக கொடுத்துருக்காங்க. எனக்காக உனக்காக பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். அப்புறம் நீ அப்படி சொல்றீல, எனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ தானே சொன்ன. எனக்கு என் பிள்ளைக்காக தான் உங்க கையில கொடுக்குறாங்க. இப்போ நாங்க எல்லாம் முடிச்சுட்டு மதுரைக்கு போறவங்க யாவனும் உங்களுக்கு தர மாட்டாங்க. யார்? இதுக்கு முன்னால் எனக்கு இவங்க யாருமே செலவு பண்ணது இல்லையா? இதே நான் வந்து குண்டாஸில் இருந்தப்ப 10 மாதம் ஜெயிலில் இருந்து வந்தப்போ எனக்காக தான் மியா, ஓவியாஸ்ரீ, சிங்கப்பூர் முருகேசன், இன்னும் எண்ணிலடங்காத பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை இப்போ நான் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தப்பையும் எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நான் கஷ்டப்படும் போது பூரா என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தோழி, என்னுடைய நட்புகள், என் மாப்பிள்ளைங்க எல்லாரும் இப்போவும் சங்கரநாராயணன் முதற்கொண்டு இன்னும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ இருக்க பாரு, நன்றி இல்லாதனமா வந்து என்னமோ உனக்காகத்தான் எல்லாரும் செஞ்சாங்கிறாங்க. நமக்காக நம்ம பிள்ளைக்காக நீங்க நம்ம நம்ம இல்லன்றனால இப்ப எனக்கு என் பிள்ளைக்காகன்ட்டு இனிமே அடுத்து நீங்க சரி, உனக்கும் உன் பிள்ளைக்காகவும் உனக்கு செய்வாங்களா இல்லை என் அக்கௌண்ட்டில் போடுவாங்களா? எனக்கு தானே செஞ்சாங்க. அண்ணே அண்ணே நீங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கண்ணே. கால் பண்ணும்போது சுமிமா உனக்குன்னு தனியா போடுறேன்டாங்க, புள்ள இதுக்கு கூட வேணாம், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவங்களுக்கு போட்டுருங்க. மியா சொல்லையில கூட மியாட்ட கேளுங்க, மியா சொல்றப்ப பிள்ளைய சொல்றப்ப எல்லாம் மியா நீ வந்து இவங்களுக்கு போட்டு விட்றேன்னு சொல்லி முடியாதனால தான் நீ எனக்கு போட்டியா? இதை நீ எனக்கும் போட தான் செஞ்சிருக்கோம். சரி, நான் ஒன்று சொல்லவா, எல்லா நட்புகளும் எனக்காக வந்தவங்க. இந்த மாமா வேணும், இந்த அண்ணன் வேணும். யாரு? நீ என்ன அந்த அளவுக்கு இன்னும் நீ நடக்கலையே, அதனால தானே அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க நடக்கிறமா அடுத்து நீங்க எங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு வைங்க, அடுத்து ஜெயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இவங்க எல்லாம் இப்ப இந்த மகனை முதல்ல இருங்க, நல்லா கேட்டுக்கங்கடா. முதல்ல 2 பேரா இருந்தீங்க, உங்க போனீங்க, ஏதோ மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நீங்க சங்கரனாரே யாரோ சொன்னீங்கல்ல, மத்ததுகள் அவன் யாரோ இல்ல என் மாப்பிள்ள, அதான் அவங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ரைட்டு. இப்ப தம்பியை பத்தி இவ்வளவு பேசினக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் இவளோட கூட நட்பு கேடு தரும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு இனிமே அடுத்து போனா எவனும் செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கட்டின புருஷன் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி கட்டின பொண்டாட்டியே ஆசைப்படுறாங்க. அடுத்த தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மட்டும் உங்களுக்கு சொல்லி தனிப்பட்டு வரல, எந்த குத்தம் பண்ணல, போனா இவனால வாய் சரியில்லாம நீங்க 2 பேரும் போவீங்க. அப்படியா? நாங்கள் 2 பேரும் வாய் சரியில்லையாப்பா, அதனால் நாங்கள் அடுத்தும் ஜெயிலுக்கு போவோமா? காலையில் எந்திரிச்ச உடனே கட்டின பொண்டாட்டி எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா, எனக்கு கொடுக்குற வாக்கை பார்த்தீங்களா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, புருஷன் நல்லா இருக்கணும், என் புருஷனை காப்பாற்று கடவுளே அப்படி சொல்லி தான் வேண்டுவாங்க. ஆனால் இவங்க மனசில் இன்னொரு தடவையும் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்கிறதுனால தானே அதை வெளியே தெரியுது. பார்த்தீங்களா? ஆக இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் இவங்களுக்கு நன்றி இருக்காதுங்க. நான் இவ்வளோ மழை இவ்வளோ ஒரு பேரிடர்லையும் நான் இன்னும் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்காக பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயும் சாப்பாட்டுக்கு முதற்கொண்டு நேற்று நைட்டு மழை, சரியான மழை, எங்கேயுமே வந்து கடை கிடையாது. நான் அதுலேயும் அலைஞ்சு போய் ஒரு இடத்துல போய் உங்களுக்கு ஊத்தாப்பம், சிக்கனு, ஆம்லேட்டு, அப்புறம் பொண்டாட்டிக்கு செய்யறத அங்க போய் இருந்துகிட்டு எல்லாம்
நீங்க வந்து வாங்கிட்டு நான் வேணவே வேணான்ட்டேன். உங்க சாப்பாடே வேணான்ட்டேன். நீங்களா நான் வந்து சொல்லாம கொள்ளாம ஊத்தாப்பம் வாங்கிட்டுருக்கேன்னு இந்த ஒரு காஞ்சு போன ஊத்தாப்பத்த வந்து அதுதாங்க வாங்கிட்டு வந்து எனக்கு பாசம். குடுத்து நான் எங்க பாருங்க அந்த மலையிலையும் ஆ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் அது வேண காஞ்சு போன ஊத்தாப்பமா. அத நீங்க இந்த சொல்லக்கூடாது. மலையில பாண்டிச்சேரி பூரா சொல்லி ஒரு கடை காமிக்கிறதுனால கிடையாதுங்க. நீங்க சொல்லி பூரா காமிக்கிறனால தான். என்ன சொல்லி காட்டினேன் இந்த இப்ப நான். சொன்னீங்கல்ல, அவ்ளோ தூரம் நான் போய் வாங்கிட்டு என்ன பெரிய இந்த ஏங்க எவனுமே உலகத்துல செய்யாதத நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா புருஷனும், எல்லா பொண்டாட்டி, எல்லா பணிவிடையும் பண்றது இதுதான். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணலன்னு ஏன் சொல்லி காமிக்கிறீங்க? என் கூட இருந்தா தான் நான் பண்ணுவேன். நன்றி கெட்ட நீங்க உலகம்டா. எங்கேயோ போய் இது நன்றி நன்றிலாம். கெட்ட உலகம். அதாவது ஒரு உதவி செய்றாங்க அடுத்தவங்கன்னா, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்க சொல்றாங்க, "சுமிமா நமக்குள்ள என்னடா தங்கம் இருக்கு? இதெல்லாம் உதவியா? நான் அக்கா, நீ தங்கச்சி." அவ்வளோதான். இப்படி சொல்றாங்க. ஆனா கட்டின புருஷன் நீங்க 1000 வாட்டி சொல்லி காமிச்சுட்டு, சரி, ஆத்தாடி ஆத்தி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறலாம். நான் வந்து என் மையன் பசியில் இருப்பேன். நைட் நேரம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் இவனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏதாவது வாங்கிட்டு வாங்கத்தா, பசிக்குதுன்னு சொன்னான். அதுக்காக தான் டக்குன்னு போய் எங்கடா கடை இருக்குன்னு தேடி அலைஞ்சு ஊத்தப்பம், ஆம்லேட்டு, சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கிளம்புனேன். ஆக இவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சாலும், நான் பெத்த புள்ள, கட்டின பொண்டாட்டிங்கிற ஒரு பாசத்துக்காக நான் கட்டுப்பட்டு இல்லை நான் நடக்கிறேன். ஆனால் இதெல்லாம் யாரும் செய்யறதில்ல. எல்லா வீட்டிலும் எல்லா புருஷனும் எல்லா பொண்டாட்டிக்கும் செய்கிறது தான். இப்படிலாம் ஒரு பேச்சு எனக்கு தேவையா? நான் கேட்குறேன். இல்லை இந்த அலைச்சல் தான் தேவையா? முதல்ல இவனை நான் தனியாக கூட வச்சு நான் பார்த்துக்கிருவேன். 2 பேருமே கிளம்புங்கிறேன். என்னதான் புயல் மழைனாலும் சரிதான், நீயும் பஸ் ஏறு, சூர்யாவையும் நான் கிளப்பி விட்டுறேன். என் மகனை எப்படி பார்த்துக்கிறணுங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவுதான் அவன் என்னை திட்டினாலும், என் மேலே அவன் கோபமாக இருந்தாலும் அவனுக்காக நான் இருப்பேன். இவங்க 2 பேருமே வேணாம். உண்மையான பாசம் கிடையாது, எல்லாமே போலி வேஷம், எல்லாம் பணத்துக்காக பழகுற ஒரே ஆட்கள். இவங்க 2 பேருமே வேணாம். எனக்கு என் கடமையாக பெத்த தகப்பனா என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறது எனக்கு தெரியும். 2 பேருமே பெட்டியை கட்டுங்க, கிளம்புங்க. உங்கள் 2 பேருடைய சகவாசமே வேணாம். உங்களால் எனக்கு மன உளைச்சல் தான் ஆகுது. இங்கே உட்காந்தா அவள் அங்கே உட்காந்து கத்துறா, ஏன் என்ன வரலன்னு சொல்லி. அங்கே போனால் இவ உட்காந்துக்கிட்டு கத்துறா, ஏன் வரல, ஏன் அங்கேயே கிடக்குற, ஏன் அவளை இப்போ வர சொன்ன, அவள் எதுக்கு வந்தா ஏன் வந்தாங்கிறத உங்ககிட்ட சொன்னால் நீ உட்காந்துக்கிட்டு டமாரம் போடுறதுக்கா மீடியாவுக்குள்ளே. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டா? நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுடைய விஷயங்களை. இவ்வளவு நாள் எப்படி நாங்கள் எங்களை சமாளித்தோமோ அதே மாதிரி நாங்கள் சமாளிச்சுட்டு போகிறோம். இப்போதைக்கு எனக்கு ஒரே மண்டை குடைச்சல் கொடுக்கறது இந்த சுமி ஒரே ஒரு ஆள் தான். தேவையில்லாமல் என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறது எனக்கு தெரியும். நான் அவனை பார்த்து அவனை கூட்டு போய் கையெழுத்து போட வர எல்லாம் நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம். 10 நாளாக ஒரு பிரச்சனை கிடையாது. என்னைக்கு சுமி பாண்டிச்சேரிக்குள்ளே கால் எடுத்து வச்சுச்சோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பம். இதே சூர்யாவையும் நான் ஒன்றும் குற்றம் சொல்கிறதுக்கு சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவளும் சொல்ல இது கேட்காம போன தடவை அந்த வந்தா, சரி அங்கே உட்காந்துருந்தா தண்ணியை போடுறா, எதையாவது குடிச்சுவிட்டு வீடியோவை போடுறா, லைவை போடுறா, பிதுக்குறா, நெளிகிறா. இதனால தான் வேணான்னு சொல்லிட்டு நீ வாப்பான்னு சொல்லி ஒரு 2-3 நாள் சரி வர சொல்லிட்டு இப்போ அனுப்பி விட்டேன். பழையபடி இந்த இப்போ உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேருமே எனக்கு வேணாங்க. உலக தலைவலியிலையும் எனக்கு 1ஆம் நம்பர் தலைவலியாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணேன்? இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ பிரச்சனையிலையும் நான் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஓட்டுறது, குளிர், காற்று, மழை, புயல் எல்லாத்தையும் சமாளித்தா இவங்க 2 பேரோட இம்சை எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன். திடீர்னு நெஞ்சு வலி ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிருமோங்கிற ஒரு பயம் கூட வந்துருச்சு. நேற்று நைட்டெலாம் அந்த அளவுக்கு எனக்கு முட்டையை தின்னுவிட்டேன் தெரியாமல். பார்த்தா போய் செமிக்க மாட்டாமல் நெஞ்சு ஏப்பம் எவ்வளோ பிரச்சனை. என் உடம்பு நல்ல உடம்பா? கண்டிப்பாக என்னை இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைங்க. இதில் அவளை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கிறலாம். இது ரொம்ப எது செஞ்சாலும் நன்றி இல்லாமல், ஆமாம் இதெல்லாம் செய்கிறது தானே, எது செஞ்சாலும் காசு அது உனக்கு வந்தது இல்லை, எனக்காக கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சுமிக்காக கொடுத்தீங்களா இல்லை எனக்காக கொடுத்தீங்களா? என் பிள்ளைக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. அவள் பிள்ளை தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம பிள்ளைன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனாலும் நான் எனக்கு எது செஞ்சாலும் அது எனக்காக செஞ்சதே கிடையாதான். எல்லாமே இவங்களுக்காக தான் செஞ்சாங்களாம். இது எங்கேயாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு 2வது நாளில் ஒரு சில பேர் மனசு இறங்கி நீங்கள் செஞ்சீங்க, அழுதப்ப. அதுக்கப்புறம் எல்லாருமே என்னையே தான் பார்த்தீங்க. சிக்கா மாமா உங்கள் பையன் உங்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி தான் செஞ்சீங்க. நான் அதை கூட விடு, அவங்க எனக்காக செஞ்சாங்களோ உங்களுக்காக செஞ்சாங்களோ அது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் செஞ்சு இவ்வளோ உதவிகளையும் நான் வாங்கி உங்களையெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற என்னைய நீ என்னத்தை செஞ்ச, நீ என்ன செலவு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி இருக்கும்? கண் கூட நான் சொல்கிறேன், 2 மாதம் இல்லை, இது 3வது மாதம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இந்த வருமானத்தில் சூர்யாவுக்குன்னு சொல்லி நான் 10 காசு கொடுக்கல. எல்லா காசையுமே என் பிள்ளைக்கும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் நான் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக எல்லா செலவும் எனக்கு என் பையனுக்காக தான் பண்ணுறேன். நான் அவகிட்டையும் சொல்லிட்டேன், சூர்யா கிட்ட, எப்பா தயவுசெய்து என்னை கம்பல் பண்ணாத, என்கிட்ட காசு கிசுன்னு எதுவும் கேட்டுறாத, நான் எனக்கு செலவு இருக்குது அப்படின்னோன்னு அவனும் சரின்ட்டு ஜென்யூனாக போயிட்டான்.
நீ எதுக்கு நீ காசு கொடுத்தியா இத்தனை நாள் ஆச்சு இங்கே வந்து ஒரு நாளாவது உன் ஏடிஎம் கார்டை எடுத்து கையில் கொடுத்து இந்தாங்க வாங்க இதை போய் வாங்குங்க அதை போய் வாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நீ பண்ணியா? எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா? ஆனால் ஒரு இதில் கூட நன்றி இல்லாமல் பேசுகிற பத்தியா? இதெல்லாம் அவட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கிறாரு பாருங்க. கொடுமை. உன்கிட்ட தான் கேட்பேன் அப்புறம். புருஷன் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டியது எத்தனை லைஃப் சரி நீயும் தானே பிள்ளை, உன் பிள்ளை தானே அவன். அப்புறம் இத்தனை நாள் ஆச்சுல அந்த ஏடிஎம் கார்டை என் கண்ணிலையாவது நீ காட்டியிருப்பியா? இன்னும் நிறைய சொல்லிருவீங்க அப்புறம் வேணாம். ஏன்னா நான் கேட்குறேன் நீங்க என்ன பண்றீங்க? வாங்குற சம்பளத்தை நான் இந்த 2 மாசமா உங்களுக்கு தான் நான் செலவு பண்ணுறேன். அப்படியா? அப்புறம் வேற ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆ சரி நீ வாங்குற சம்பளத்தை இப்போ வரைக்கும் எனக்கு என்னதான் நீ செலவு பண்ண சொல்லு. எனக்கு எல்லாம் பண்ணணும். சரி நீங்க தான் எல்லாம் வாங்க சம்பளம்லாம் வாங்க. முதல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரேன் சம்பளம் வேலைக்கு போயிட்டானே வேலைக்கு கூட உனக்குன்னு சொல்லி ஒரு நான் ஒரு போக விடாம தானே நீ பாத்துக்கிட்டீங்க. இப்போ நான் உன்னை வேலைக்கு போன நான் உன்னை சொல்லவே கிடையாது. இந்த மீடியாவே நான் வேணான்னு தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வரும்போதே. நான் மீடியா வரல. சரி 50,000 மாசம் மாசம் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரைட்டு இதுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதியே தரேன்டா. மீடியாவுக்கு வரக்கூடாது சுமி. நான் மாதம் 50,000 ரூபா தரேன் நான் சொல்கிறேன். நீ வந்து வராமல் இருக்கணும். சும்மா வந்துக்கிட்டு அப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படியே நம்மன்ட்டு நான் வருவேன். நான் வந்து ஏன் மீடியா உறவுகள் தங்கங்கள் அப்படின்னா எனக்கு கடுப்பாகி போயிடும். மீடியாக்குள்ளே நான் சொல்கிறது என்ன எதுக்கு சொல்கிறேன், மீடியாக்குள்ளே வர முடியாமல் அப்படியே உனக்கு நம்மன்னு அப்படியே இதாகும். அதை சொல்கிறேன் நான். சரி ஆமாம் இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு. பூராமே வந்து தொங்கி போன வாழைப்பழம் வயசாயிச்சு போன்றதெல்லாம் அந்த அங்கிட்டு பேசுற வசனம் என்கிட்ட பேசாதீங்க. நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன்? முதல்ல இருந்த சிக்காபா இல்லைன்னா வயசு 24 வயசு இப்போ 37 வயசுன்னு சொல்கிறேன். காமெடின்றதுல மொக்க காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. நான் சிரிக்க மாட்டேன். ரைட்டா? அப்படியா? முதல்ல இருந்த சிரிக்கிறவங்க சிரிப்பாங்க, நீங்க போங்க. முதல்ல சரியா? வேற இப்ப இருக்கிற கேரக்டர் வேற. சரி ரைட்டா? முதல்ல வந்து நான் வேலைக்கு படிக்கணும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் பாத்துக்கிறேன். அப்படி வந்து கணவனா உற்றார் உறவினர் முன்னாடி வந்த உறவை இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நானா வந்துட்டு உங்களை எந்த தொந்தரவும் பண்ண சம்பாதிக்கிற அளவுக்கு நானா வந்துட்டுன்னு சொல்ற பத்தியா? அதைத்தான் நான் உன்னை உங்களால நான் வரலங்க. சரி சத்தியமா நான் உங்களால வரல. என்னோட திறமையில தான் வந்திருக்கேன். மக்கள் கமெண்ட்டும் போட்டாங்க. அப்படியா? போடுவோங்க வரதான் செய்றாங்க. இதுக்கு முன்னால இதே நீயும் 10 வருஷமா டிக்டாக்ல இருந்தா வீடியோ போட்ட. எப்ப நீ வந்து இந்த மீடியாவுக்குள்ள வந்த? நாங்க 2 பேரும் எங்க வாயை திறந்து சுமின்னு சொல்ல போய் தான் யார் அந்த சுமின்னு எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து தான் உனக்கு இவ்வளோ பேர் வந்தாங்க. உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லு, அவ்வளவுதான். விவாதம்னு வந்தா உனக்கு மேல என்ன? உனக்கு முன்னால மீடியாவுக்கு வந்தவே நான். அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. நான் சொல்லவே கிடையாது. சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அப்படி சொன்னதே கிடையாது. நான் நினைச்சா நீ நல்லவன், நான் நினைக்கலன்னா நீ கெட்டவன்ல நான் வார்த்தையை விடவே கிடையாது. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்றேன், உன் பேரை நீ காப்பாத்திக்க. நீ நல்லவளா நீ கெட்டவளாங்கிறத மக்களுக்கு முன்னால நீ நிரூபி. நான் உன்னை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள்ல உன்னை நான் காப்பாத்தினேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கேட்டுக்கங்கப்பா, காப்பாற்றலையா? ஏண்டாடி இதே வந்து இந்த ஒருத்தர் இந்த ரிஃபாய்ங்கிறவன் விஷயத்தில் இவங்க வீடியோக்களையும் போட்டோக்களையும் அந்த கிளவி போட்டப்ப நான் தானே உன்னைய காப்பாற்றினேன். ஏப்பா இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இப்படி இந்த உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே சொல்லி சொல்லி பேச்சுக்கு நான் சொல்ற மாதிரி சொன்னேன் நான்டா. ஏண்டா இந்த அம்மா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு உயிர் போகிற நிலமையில கடந்துச்சு, சாப்பிடாம பச்சை தண்ணி பல்ல படாம. நான் இருக்கேன்ப்பா. உனக்கு அந்த வட்டம் உயிரை மாத்திரம் கொடுக்கல, உன் மானத்தையும் சேர்த்து நான் காப்பாத்தினேன். யாரு? ஏப்பா நீ ஒரு 2-3 வார்த்தையை விடுற. நேத்து கூட நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா தருவானா காசுன்னு சொல்லி நீ ஆரம்பிச்சதுனால தானே நான் ஒரு வார்த்தையை விட்டேன். எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீ விடணும்? அப்புறம் தேவையான வார்த்தை இப்போ உட்கார்ந்து ரேட் பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா தருவானா காசுன்னு சொன்னது உண்மைதான். இதுல என்ன இருக்கு? சரி ரேட் பேசுனது இதுக்கு என்ன சொல்றீங்க? சரி நான் கேக்குறேன், அவ விஷயத்துக்கு நீ இவ்வளவு தூரம் அந்த ரேட் பேசினா அத பண்ணா இத பண்ணா நீ ஏன் பேசுற? அத பத்தி நான் கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுற? நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியது வந்து நீ இத பத்தி பேசாத, சரி பாப்பா நோவுன்னு சொல்லாத. அத பத்தி நான் கவலைப்பட நான் கூத்தியா கூட வந்துட்டேன். நானும் சொல்றேன். அத அவளை பல தடவை நான் கண்டிச்சிருக்கேன், எத்தனையோ லைவ்லயும் கண்டிச்சிருக்கேன். தேவையில்லாமல் அந்த மாதிரி பாப்பானவுதுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவளை சத்தியமாக அரைஞ்சிருக்கேன். சண்டையே நடந்திருக்கு. கடவுள் மேலானே சொல்கிறேன். நிறுத்திட்டா? இப்பயும் அந்த வார்த்தையை பேசுறது இல்லை. நான் ஒன்று சொல்லவா, எதையுமே வந்து சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போகிற மனநிலை இவங்களுக்கு கிடையாது.
சரி புருஷன் ஒரு இதுக்கு சொல்கிறாரு அடங்கி போவோம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. எதா இருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை, எதா இருந்தாலும் உடனே டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறது, இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, இவனுக்கே நம்ம அடங்கி போகணும் இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் குடும்பம் ஒன்று சேராது. குடும்பம் இப்படி தான் இருக்கும். அவன் எனக்கு இப்போ என் பேச்சை கேட்டால் தான் நான் இவங்கள மதிப்பேன். சரி ரைட்டு நம்மளுக்காக இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்குறாங்கன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இதென்ன பட்டிமன்றமா? நீ என்ன எனக்கு எதிரணியா? ஒரு புருஷன் சொல்கிறான்னா சரின்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த மீடியா முன்னாலேயே கேட்காதவங்க பெர்சனலாக எப்படி கேட்பாங்க? நான் சொல்கிறேன் அந்த தன்மை இல்லை. அந்த தன்மை என்னைக்கு வருதோ கேட்காம இருந்ததுனால 20 வருஷம் என் கூட நீங்க இருந்திருக்கீங்க. அதான் அப்பா, ஏதோ அப்பா, தெரியாதனமா நான் இருந்துட்டேன் அவ்வளோதான் விடு. அப்படியே தெரியாமையா இருந்து ஆமாம் சாப்பாங்க. 3 பிள்ளையவும் பெத்துட்ட நீ முடிச்சு போச்சு விடு. இப்போ யோசிக்கிறேன் எல்லாத்தையும். இவ்வளோ தூரம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை விவாதம் பண்ணுற பாரு. முன்ன இப்படி பண்ணிட்டு இருந்தமா, முன்ன இப்படி பிரச்சனை வந்துச்சா? நீ இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உன்னை தேடி நான் வந்துடுவேனே. நீங்களா? அப்புறம் நீ அதுக்கு நீ செய்ய மாட்டேங்கிறிய. நீங்க வர மாட்டீங்க. நான் பொறுமையா இருந்துட்டு சரி. இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிட்டு மக்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கப்பா கேட்டுக்கங்க. இந்த ஜென்மத்தில் நான் வரமாட்டேனா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரைட்டு நீங்க எனக்கு வேணாம். நீங்க வந்தாலும் நீ எனக்கு வேண்டாம். ரைட்டு ஓகே. நான் என்னமோ இப்போ வரேன்னு சொல்லி தவிக்கிட்டு இருந்த மாதிரியும் நான் வந்தாலும் உங்களுக்கு வேணாமா? அப்ப அந்த வசனம் பேசக்கூடாது. ரைட்டு பேசலை. நீ பொறுமையா இரு. அந்த வசனம் நீ இனிமே வந்து என் கூட வந்துருங்க சிக்கான்லாம் நீ என்னை கூப்பிடக்கூடாது. யாரு நானா? ஆ ஒரு தடவை கூப்பிட்டதுல ஓடி போ. நல்லா கேட்டுக்கங்க. நக்கல் சிரிப்பு நையாண்டி சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் நானான்னு இதே கதறி அழுதுகிட்டு சிக்காப்பாய் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற நாள் ரொம்ப நாள் கிடையாது. வருவேன் என்னைய தேடி. அன்னைக்கு நான் உன்னைய பார்த்துக்கிறேன். உனக்கும் சிக்கல் பிரச்சனைகள் வரும். நீ பேசுகிற பேச்சுக்கும் நீ பேசி வச்சிருக்கிறதுக்கும் வரும். அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறலாம். வெயிட் கரோம் சரியா? ஓகே மக்களே, இது இன்னைக்கு முடியாது, பார்த்துக்கிறலாம். உண்மையை பாருங்கள். நீங்கள் மக்கள் நீங்கள் வந்து சுயநலவாதிகள் யார் வந்து குடும்பத்துக்காக இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.